ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்னடா இன்ட்ரோடக்ஷனே வந்து இந்த மூஞ்சில குடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? எப்பவும் வந்து லிப்ஸ்டிக்கு, பொட்டு அப்படின்னு வச்சுட்டு வந்திருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்களா? கரெக்ட்டு. ஸோ வந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் எவர் கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போறோம். நானும் என் ஹஸ்பண்டும் வந்து படத்துக்கு போறோம். வீரா தீராசுரா அப்படின்ற அந்த படத்துக்கு. ஸோ வந்து அந்த படத்துக்கு போகும்போது நான் எப்படிலாம் வந்து ரெடி ஆகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே வந்து ஒரு மினிமலான மேக்கப்பு. இது வந்து ஆஃபீஸு அது மாதிரி காலேஜ் போகிறவங்களுக்குலாம் வந்து நீங்கள் யூஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் ரொம்ப ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் தான் போடுவேன். எல்லாருமே அப்படி தான் போடுவாங்க. நானும் வந்து இந்த நிவியா சாஃப்ட் மாய்ஸ்சரைசர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. ஆக்சுவலி வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மாய்ஸ்சரைசர் மட்டும் நான் எப்போவுமே வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். உள்ளே அப்படியே நல்லா அப்சர்வ் ஆனால் தான் நம்ம மேக்கப்லாம் நல்லாயிருக்கும். நல்லா அந்த ஃபினிஷிங் லுக்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த அடிக்கிற வெயிலில் எப்போ மூஞ்செல்லாம் வறண்டு போயிடுதுடா சாமி. நான் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு வரேன். மாய்ஸ்சரைசர்லாம் உள்ள ஸ்கின்னுக்குள்ளே தள்ளிட்டு வரேன், ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லிப்ஸுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். நான் வேஸ்லின் தான் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சமாக லைட்டாக. ஸ்டார்டிங்லேயே நான் போட்டோன்னா உதடு நல்லா வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து சன்ஸ்க்ரீன். இது வந்து எனக்கு டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் நாங்கள் வந்து ஒழுங்காட்டிகிட்டே இருக்காங்க. மாய்ஸ்சரைசர் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மாய்ஸ்சரைசர் போடலைன்னா அவ்வளோதான். இங்கே வாங்கல ஃப்ரெண்ட், கேமராவில் வந்து மூஞ்சி காட்டுங்களேன். கேமராவில் காட்ட மாட்டார், பின்னாடி வந்து ஊன்னு பண்ணின்னு இருக்கிறார். இந்த சன்ஸ்க்ரீனும் நல்லா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணோம். ஐயோ பாதி கீழே வந்துச்சு. பெங்களூரில் இப்போவே வெயில் எப்படி அடிக்குது தெரியுமா? சரி, இது பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ சன்ஸ்க்ரீன்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு ஸ்கின்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் மேக்கப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து ஹேர் ஸ்டைல் முடிச்சிடுவேன். ஹேர் ஸ்டைல்லாம் வந்து பெருசாலாம் இருக்காது, நான் எப்போவும் நார்மலாக போடுற ஹேர் ஸ்டைல் தான். ஸோ வந்து ஹேர் ஸ்டைல் வந்து போட்டுக்கலாம். என்னப்பா ஹேரில் நிறைய சிக்கு இருக்குது, சிக்கு உடைக்கணும். அதுதான் நமக்கு பெரிய வேலையே. வலிக்குது. எப்போவும் போடுற ஹேர் ஸ்டைல் தான்ப்பா, வேறு டிஃப்ரெண்ட்லாம் ஆனால் ஒன்றுமே கிடையாது. எனக்கும் ஹேர் ஸ்டைலுக்கும் செட்டே ஆகாது, எப்பவுமே ஒரே ஹேர் ஸ்டைல் தான். இந்த வீரா தீராசுரா படம்லாம் யாரெல்லாம் பார்த்துட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது? ஆக்சுவலி இந்த வீடியோ நான் போடும்போது படத்துக்கு போயிட்டு வந்து தான் போட்டிருப்பேன். ஸோ நானே வந்து பார்த்துருப்பேன். ஆனாலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ இப்படி தலை வாரிட்டு லைட்டாக இப்படி பஃப் வச்சா நல்லாயிருக்கா? ஓகே, நல்லா தான் இருக்குது. கிளிப்பை குத்திடலாம். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சுத்தமாக மேக்கப்பே போட மாட்டேன். ஆனால் லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டாக போடுவேன். லிப்ஸ்டிக்கு ஒரு காம்பேக்ட் பவுடர் மட்டும் தான் போடுவேனே, வேறு எதுவும் போட மாட்டேன். ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? ஓகே, எதுவும் நல்லா தான் இருக்குது. எப்படி போனாலும் இந்த வண்டியில் போகும்போது கலைஞ்சி தான் போக போகுது. ஸோ எதுக்கு நம்ம மெனக்கெட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கணும். நான் வந்து பின்னி தான் போட போகிறேன், ஏன்னா பைக்கில் எப்படி ஹெல்மெட் போட்டுட்டு தானே போகணும். ஸோ நல்லா கலைஞ்சிரும், பின்னி மட்டும் போட்டுக்கிறேன். யாரும் ஹேர் ஸ்டைலை பார்த்து கமெண்ட் பண்ணாதீங்க, இவ்வளோ கேவலமாக வர்றேன் அப்படின்ட்டு. நான் எப்போவுமே போடுற ஹேர் ஸ்டைல் தான் போடுறேன். ஸோ வந்து நம்ம பேண்டு பின்னி பேண்டு போட்டாச்சு. ஹேர் ஸ்டைல் முடிந்து விட்டது. இவ்வளோ தாங்க என்னோடய ஹேர் ஸ்டைல், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, டன். ஹேர் ஸ்டைல் டன். ஃபேஸ்க்கு வந்து நான் பெருசாக வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த க்ளோ அண்ட் லவ்லி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிபி க்ரீம், இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஃபங்க்ஷனு, மேரேஜ்க்கு எதாவது போகிறோம், எதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னா வந்து நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து மெப்லைன் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு புள்ளி 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 புள்ளி
புள்ளி புள்ளியாக வச்சு நல்லா பிளெண்ட் பண்ண கையிலே பிளெண்ட் பண்ணிப்பேன். பெருசாக அந்த பிளெண்டர்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்கின் நல்லா பளபளன்னு ஆகிடும். நல்லா இந்த ஐஸ் கீழெலாம் போட்டுக்கலாம். நிறைய கருவிழிகள் இருக்குது. இந்த பொண்ணு வேறு நைட்டெல்லாம் தூங்கவே விட மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ். லேட்டாக இருக்கிறான், அதனாலே நம்மளுக்கு தூங்க லேட் ஆகுது. இது பார்த்தீங்களா இவ்வளோ பிம்பிள்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. இது மட்டும் நல்லா விசிபிளாக பெருசாக தெரியுது. நேற்று தான் வந்திருக்கு இந்த பிம்பிள்ஸு. நல்லா கழுத்து கீழெல்லாம் போட்டுக்கலாம். அது சொன்ன மாதிரி மூஞ்சி நல்லா பளபளன்னு ஆயிடுச்சா. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அங்கங்கே திட்டாக இருக்கக்கூடாது, அசிங்கமாக இருக்கும். எப்படி நல்லா இருக்கா இப்போது இதை செட் பண்ணுறதுக்கு நான் ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி அது நிறையா அடி வாங்கியிருக்கு. உள்ள நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கனால நடுவில் வந்து கேப் விழுந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வாங்கலாம், காலி ஆனதுக்கப்புறம் வாங்கலாம். இப்போவே கேட்டால் ஹஸ்பண்ட் அடிப்பார். கொஞ்சமாக இப்படி வந்து எடுத்துகிட்டு செட் பண்ணுறதுக்காக இப்படி செட் பண்ணிக்கலாம். நிறைய பவுட்ரு காம்பேக்ட் பவுடர் அடித்தோன்னா நல்லா பேய் மாதிரி இருப்போம். ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்து இப்படி டாப் 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 கழுத்துக்கிலேயும் எதுக்கு விடணும், இப்படி அடிச்சுக்கலாம். ஓகேவா? நேற்றே கெட் ரெடி வித் மீ வீடியோ வந்து எடுக்கணும்னு நினச்சேன். டைம் ஆயிடுச்சு அப்படின்னால ஓடிட்டேன். இப்போ நேற்றே எடுத்துருந்தா இந்த பிம்பிள்ஸ் வந்திருக்காது. இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போது காஜல் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இதுக்குமே மெபிலைன் தான். மெபிலைனோட ஸ்மோக்கி டாட்டூ ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலைனர் இல்லை, பேர் என்ன, காஜல். ஆக்சுவலி வந்து நான் ஸ்மட்ச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த இது வாங்கினேனே. பட் ஆனால் இது போட்டாவே கண்ணு ரொம்ப எரியுது. ஸ்மட்ஜெல்லாம் ஆகலை, பட் ஆனால் வந்து கண்ணு எரியுது ரொம்ப. எங்கேயா வெளியே போகணுன்னா மட்டும் போட்டுப்பேன். அது ரொம்பவே வந்து கம்மியாக தான் போடுவேன், அதிகமாக போட மாட்டேன். ஓகே, ரொம்பவே கம்மியாக வந்து காஜல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர்லாம் போட மாட்டேன், பொட்டு தான் வைப்பேன். இந்த லாக்மேவோட ஐலைனரை தான் வந்து நம்ம பொட்டாக வைக்க போகிறோம். என் ஹஸ்பண்ட் எப்போவுமே வந்து நீ ஸ்டிக்கர் போட்டு வைன்னு சொல்லுவாங்க. இதில் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குதுப்பா, நான் கண்ணாடி பார்த்து வச்சுட்டு வரேன். ஆனால் எனக்கு தான் வந்து ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறதுல பெருசாக இஷ்டம் இல்லாதனால இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, கண்ணாடி பார்த்து போட்டு வச்சுட்டு வரேன். ஓகே, குட்டியாக ஒரு பொட்டு வச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் போட போகிறோம். பெஸ்ட்டு பார்ட் ஆஃப் மை மேக்கப்பில் வந்து லிப்ஸ்டிக் தான். எனக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் லிப்ஸ்டிக் போடுவேன். ஸோ லிப்ஸ்டிக் இஸ் மை ஃபேவரட். இதுவுமே வந்து மெப்லைனோட சூப்பர் ஸ்டே மேட்டிங்க் நியூயார்க். இப்போ இதை வந்து போட்டுக்கலாம். இது ஆக்சுவலி ரொம்ப டார்க்கு ஷேடுங்க. நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் கேட்டேன், டெய்லி லுக்குக்கு போடுற மாதிரி. அவங்க வந்து ரொம்ப டார்க்காக கொடுத்துட்டாங்க, இதுதான் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து இது போட்டிருக்கோம் இல்லையா, அது பேர் என்ன, வேஸ்லின் போட்டிருக்கோம். அதை லைட்டாக தொடச்சிக்கும். ஏன்னா ரொம்பவும் இருந்துச்சுன்னா அந்த லிப்ஸ்டிக் வந்து ஸ்டே ஆகாது, அழிஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதாங்க. லிப்ஸ்டிக் இவ்வளோதான், ரொம்ப அதிகமாகலாம் போடக்கூடாது. அவ்வளோதான் லிப்ஸ்டிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப் வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்து நம்ம மேப்லைனோட செட்டிங் ஸ்ப்ரே தான், மெப்லைன் ஃபிட்மியோட செட்டிங் ஸ்ப்ரே தான் நம்ம வந்து அடிக்க போகிறோம்.
அவ்வளோதான், நம்ம மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. நல்லா காயட்டும். ஓகே காய்ஸ், நம்ம மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த சிம்பிள் மேக்கப் லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். சரி, ஓகே காய்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.